இந்நாள் இனிய நாள் அனைவருக்கும் தகடூர்பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். அஸ்தினாபுரத்திற்கு தூது சென்றிருக்கிறார் பகவான் கிருஷ்ணர். இரவு தங்க வேண்டும். ராஜ வீதியிலே வந்து நிற்கிறார். எங்கே தங்குவது என்று பார்த்து துரியோதனன் நின்று கொண்டிருந்தான். அவன் சொன்னான், கிருஷ்ணா, இதோ பார், என்னுடைய அரண்மனை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது, வந்து தங்கு என்றான். எதிரிலே பீஷ்மர் நின்று கொண்டிருந்தார். அவர் சொன்னார், கிருஷ்ணா, இதோ பார், என்னுடைய மாளிகை, இங்கே வந்து நீ தங்கலாமே என்று. பக்கத்திலே கிருபாச்சாரியார் நின்று கொண்டிருந்தார். அவர் சொன்னார், கிருஷ்ணா, இதோ பார், என்னுடைய வீடு இருக்கிறது, இங்கே வந்து நீ தங்கு என்று. இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டினுடைய வாசலிலே நின்று கொண்டு கிருஷ்ணரை அழைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு குரல் கேட்டது, கிருஷ்ணா, உன்னுடைய வீடு பார், இங்கே இருக்கிறது, வந்து இங்கு தங்க மாட்டாயா என்று. பார்த்தால் அவர் விதுரர். கிருஷ்ணர் சொன்னார், பெரியோர்களே, நீங்கள் அனைவரும் உங்களுடைய வீட்டிற்கு என்னை அழைத்தீர்கள். ஆனால் விதுரரோ என்னுடைய வீட்டுக்கு என்னை அழைத்திருக்கிறார். எனக்கே இங்கு ஒரு வீடு இருக்கும் பொழுது நான் எதற்காக இன்னொருவர் வீட்டுக்கு வந்து தங்க வேண்டும்? நான் என்னுடைய வீட்டிலேயே தங்கிக் கொள்கிறேன் என்று விதுரருடைய வீட்டிலே சென்று தங்கினார். எல்லோரும் இது என்னுடையது என்னுடையது என்று சொல்லுகின்ற பொழுது விதுரர் மட்டுமே இது உன்னுடையது என்று சொன்னார். என்ன காரணம்? மற்றவர்களிடம் இருந்தது, இதோ பார், என்னுடைய செல்வத்தை பார், என்னுடைய அதிகாரத்தை பார், என் பதவியை பார் என்ற செருக்கு. விதுரரோ உள்ளத்திலே அன்போடு இருந்தார். உள்ளத்திலே எவர் உண்மையான அன்போடு இருக்கிறாரோ அவரை தேடி கடவுள் செல்வார் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்று. மீதி அனைத்தும் பதவியாலோ பணத்தாலோ அதிகாரத்தாலோ அந்தஸ்தாலோ வரக்கூடிய எதையும் கடவுள் விரும்புவது இல்லை. அவனுக்கு தெரியும் எது உண்மையான அன்பு, எது போலியான பக்தி, எது பொய்யான வேடம் என்பது. யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம். அவரை ஏமாற்ற முடியுமா? அன்போடு யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளம்தான் இறைவன் சென்று தங்கி இருக்கக்கூடிய இல்லம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்திலே எல்லா துன்பங்களுக்கும் அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? புத்தர் சொல்லுவார், ஆசை. அப்படியானால் ஆசைப்படவே கூடாதா? படலாம். பேராசை இருக்கக்கூடாது. ஒரு பொருள் எனக்கு தேவை என்று எண்ணுவது குற்றமல்ல. ஆனால் அந்த பொருள் எனக்கு மட்டும்தான் தேவை, அது எந்த வழியிலாவது எனக்கு தேவை, அது எனக்கு கிடைக்காவிட்டால் வேறு யாருக்கும் பயன்படக்கூடாது என்ற பேராசை உள்ளத்திலே இருந்தால் அதை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். அதற்காக முயலக்கூடிய செயல்கள் நல்லதாகவும் இருக்கலாம், தீயதாகவும் இருக்கலாம். ஒருவேளை அது கிடைக்காமல் போய்விட்டால் அது கிடைத்தவனை பார்த்து அழுக்காரும் பொறாமையும் கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். அவனுக்கு அதை கிடைக்காமல் செய்ய வேண்டும் அல்லது கிடைத்ததை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்திலே உதிக்கும். அது நம்மை தீய வழிக்கு கொண்டு செல்லும். பேராசைதான் இந்த உலகத்திலே அனைத்து துன்பத்திற்கும் காரணம். அப்படி இல்லாத உயர்ந்த சிந்தனையோடு இருந்தால் அவர்கள் வாழ்க்கையிலே என்றைக்கும் துன்பம் என்பதே வந்து சேராது. இந்த உலகத்திலே குழந்தைகளை காட்டிலும் தெய்வங்கள் வேறு யாரும் கிடையாது. ஏனென்றால் குழந்தைகளினுடைய உள்ளம் கள்ளம் கபடமற்றது. லியோ டால்ஸ்டாய் ஒரு பூங்காவிலே அமர்ந்திருந்தார். அப்போது அந்த பூங்காவுக்கு ஒரு சிறுமி வந்திருந்தாள். அந்த சிறுமியோடு டால்ஸ்டாய் சிறிது நேரம் விளையாடி கொண்டிருந்தார். விளையாடி முடித்த பிறகு டால்ஸ்டாய் சொன்னார், பாப்பா, உன்னுடைய வீட்டுக்கு நீ இன்றைக்கு சென்ற பிறகு உன்னுடைய அம்மாவிடம் சொல், இன்றைக்கு நான் டால்ஸ்டாயோடு விளையாடினேன் என்று. அவருடைய உள்ளத்திலே ஒரு ஆணவம், ஒரு செருக்கு. எவ்வளவு பெரிய உலக புகழ்பெற்ற எழுத்தாளர், அப்படிப்பட்ட ஒருத்தரோடு நான் விளையாடினேன் என்றதை நீ போய் பெருமையாக சொல்லிக்கொள் என்பதையெல்லாம் மனதிலே நினைத்து கொண்டு சொன்னார். அந்த சிறுமி ஒரே அடியாக அடித்தால், அப்படியே சொல்கிறேன், நீங்களும் உங்களுடைய வீட்டுக்கு போய் இன்றைக்கு நான் சோஃபியாவோடு விளையாடினேன் என்று சொல்லுங்கள் என்றார். அவருடைய தலைகணம் முழுக்க அழிந்து போனது. இந்த உலகத்திலே மற்ற மிருகங்களிடமிருந்து மனிதன் எங்கே வேறுபடுகிறான்?
சிரிக்கும் தன்மையால் வேறுபடுகிறான். இருக்க பூட்டி வைத்து முகத்தை சிரிப்பு என்ற சாவியை தொலைத்து விட்டதைப் போல பலருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்புதான் சிரிப்பு. நம்முடைய சிரிப்பு மற்றவர்க்கு மகிழ்ச்சியை தர வேண்டும். அடுத்தவரை கெடுத்து அவருடைய துன்பத்தை கண்டு சிரிக்கக்கூடிய சிரிப்பு சிறந்த சிரிப்பாகாது. அப்படி சிரிப்பவன் மனிதனே ஆக மாட்டான். அதே போல ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சொந்த உழைப்பிலே வாழ வேண்டும். சொந்த முயற்சி இல்லாமல், உழைப்பு இல்லாமல் வரக்கூடிய எதுவும் பிச்சை பெறுவதற்கு சமம். இத்தனை செய்திகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து புலமை பித்தன் என்ற புலவர் எழுதுகின்றார் உலகம் சுற்றும் வாலிபன் என்ற படம். அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும், ஆசை இல்லா மனிதர் தம்மை துன்பம் எங்கே நெருங்கும், பொன்னில் இன்பம் புகழில் இன்பம் என்றே நெஞ்சம் மயங்கும், பூவை போல சிரிக்கும் உன்னை கண்டால் உண்மை விளங்கும், சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே, சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. விழுந்து விழுந்து சிரிக்கலாம் மனிதனாக பிறந்தவன். ஆனால் விழுந்தவனை கண்டும் சிரிக்கக்கூடாது, அடுத்தவர்களை விழ வைத்தும் சிரிக்கக்கூடாது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.